இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் பாராட்டின இந்த கிருபைகளுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக வேதாகமத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபித்த நபர்களையும் அதன் மூலமாய் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றையுமாக நாம் தியானித்து கொண்டு வந்தோம். இன்றைக்கும் கூட கடைசியாக ஒரு நபரை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அவர் யார் என்று கேட்டால் அவர் தான் ஸ்தேவான். இந்த ஸ்தேவானை குறித்து எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 60வது வசனம் சொல்லுகிறது. அவனோ என்றால் ஸ்தேவானோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஸ்தேவானை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கும்போது இந்த ஸ்தேவான் மரண தருவாயில் இருக்கிறான். இந்த ஸ்தேவானுக்கு எதிராய் அநேகம் பேர் கல்லெறியும்படியாக வருகிறார்கள். அநேகம் பேர் கற்களை எரிந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய தலைகளில் கல் விழுகிறது, தன்னுடைய கரங்களில், தன்னுடைய முகத்தில், எல்லா இடத்துலையும் கல் விழுது. ஆனால் இந்த ஸ்தேவான் என்ன செய்கிறாரா? முழங்கால் படியிட்டு ஆண்டவர் நோக்கி பார்த்து அந்த இடத்துல ஜெபிக்கிறாரா? ஒருவேளை அந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? யோசித்து பாருங்க. நம்ம அந்த இடத்த விட்டு ஓடி போயிருப்போம். ஆனால் இந்த ஸ்தேவானுக்கு முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற பழக்கம் சிறு வயது முதலே இருந்ததுன்னா அந்த இடத்திலும் அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். அநீதியின் போதும் இந்த ஸ்தேவான் தன்னுடைய ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நம்ம யோசித்து கொண்டு இருக்கலாம், எனக்கு எதிராக இவங்க இப்படிலாம் செய்கிறாங்க, எனக்கு எதிராக இப்படிப்பட்டவங்க எழும்பி இருக்கிறாங்க, எனக்கு எதிராக இவங்க இதெல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க என்று சொல்லி அநேகர் அநீதி நமக்கு விளைக்கிறதாய் காணப்படலாம். ஆனால் வேதவசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? அந்த அநீதி நிமித்தம் மத்தியிலும் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஒரு ஜெப வீரராய், நாம் ஒரு ஜெப வீராங்கனையாய் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருப்போம். ஆனால் நம்மை பார்த்து நமக்கு எதிராய் தீங்கு செய்கிறவர்களுக்கு எதிராய் நாம் என்ன செய்ய மாட்டோம்? நம்முடைய குரல்களை உயர்த்த மாட்டோம். நாம் அவர்களுக்கு எதிராய் நாமும் தீங்கு செய்ய மாட்டோம். ஆனால் அதே நிமித்தத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாற்றப்படுவோம். இதுதான் கிறிஸ்துவை பற்றி அறிந்த உண்மையான கிறிஸ்துவனுடைய அன்பை உணர்ந்தவர்களுக்கான அடையாளம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இன்னைக்கு நமக்கு எதிராக அநேகம் பேர் அநீதியை உழைத்து கொண்டிருக்கலாம். அது எதை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. நம்மேல் கற்களை போன்ற காரியங்கள் விழுந்து கொண்டிருக்கலாம். நம்மேல் அநேக விதமான தேவையில்லாத காரியங்கள் நம்மை சார்ந்து கொண்டிருக்கலாம். நம்மை வீழ்த்தி நம்மை கீழே தள்ளி கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல நாம் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு மேன்மை நமக்கு கட்டளையிடுகிறார். இந்த ஸ்தேவானை பாருங்க, அவருக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும் ஒரு மன்னிப்பின் இருதயம் இந்த ஸ்தேவானுக்கு காணப்பட்டது. அவர் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்தினார். அதே போல அந்த தாழ்மை அவர் இந்த உலகத்தில் இருக்கிற கடைசி பரியந்தமும் அந்த தாழ்மையை அவர் கற்றுக்கொள்ள முடிந்தது. இன்னைக்கு இந்த தாழ்மை இல்லாததினால் அநேகம் பேர் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போகிறதா நம்மால் பார்க்க முடியும். பிரியமான சகோதர சகோதரர்களே, இந்த தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. இந்த தாழ்மையின் சிந்தை இன்னைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா யோசித்து பாருங்கள். மற்றவர்களுக்காக ஜெபிக்க வைக்கிறதான இந்த முழங்கால் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா சிந்தித்து பாருங்க. ஸ்தேவானை குறித்து ஒரு நிமிடம் நம்ம யோசித்து பார்த்துப்போம். ஒருவேளை நமக்கு எதிராக யாராவது வேணுக்குனே நம்ம ஒருவேளை நம்முடைய பணிஸ்தலங்களில் இருக்கலாம், நாம் படிக்கிற பள்ளிக்கூடங்களில் இருக்கலாம், காலேஜில் இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய திருச்சபையில கூட நான் ஒன்றுமே செய்யலை, எனக்கு எதிராக இப்படிலாம் எழும்புறாங்களே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் வியாகுலப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், ஸ்தேவானை பாரு. ஸ்தேவான் தன்னுடைய கடைசி நேரத்தில் உங்களை முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபித்தா எதுவும் முடிந்து போகல. ஆண்டவரை பார்த்து முழங்கால் படிக்கிட்டு ஜெபிங்க. ஆண்டவரே, அவர்களை மன்னிப்பதற்கு ஏற்ற கிருபைகளை எனக்கு நீங்கள் தாங்க. அவர்களை மன்னித்து ஆண்டவரே அப்பா ஏற்றுக்கொள்கிறதுக்கு ஏற்ற கிருபைகளை எனக்கு தாங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கும்போது அந்த முழங்கால் ஜெபத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மையின் பொறுமையின் சிந்தையை ஆண்டவர் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்க நம்முடைய வாழ்க்கையில் இந்த தாழ்மையின் சிந்தையை, இந்த பொறுமையின் சிந்தையை பெற்றுக்கொள்ள நாம் தானியுள்ளவர்களாக இருக்கிறோமா? இந்த ஸ்தேவானை போல கடைசி நேரத்திலும் ஆண்டவரை உண்மையை உத்தமமாய் தேடின, தன்னுடைய ஜீவன் பிரிகிற நேரத்தில் தேடின ஒரு சகோதரர் இந்த உலகத்தில் இருக்கிற அவர்தான் ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு மிஷனரியாக கடந்து சென்ற ஒரு சகோதரர் டேவிட் லிவிங்ஸ்டன் சொல்லப்படுகிறவர். இவர் தன்னுடைய கடைசி நேரத்திலும் கூட முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டே தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று சொல்லப்படுகிறது. இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் மூலமாய் அந்த ஆப்பிரிக்கா தேசம் முழுவதுமாக ஆண்டவருடைய வல்லமை கடந்து போனது. அந்த ஆப்பிரிக்கா தேசம் முழுவதுமாக ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய ஆளுகை, ஆண்டவருடைய ரட்சிப்பு கடந்து போனது. எதனால் நடந்தது இது? அவருடைய ஜபத்தின் மூலமாய், முழங்கால் ஜபத்தின் மூலமாக. இன்னைக்கு எத்தனையோ ஒரு
எனக்கு தெரிந்ததான ஒரு முதியவர் இருக்கிறார். அவர் இன்னும் 80-90 வயசு ஆன போதிலும் கூட முழங்கால் படியிட்டு அவர் தன்னுடைய வேதாகமத்தை வாசிக்கிறார். 1 மணி நேரம் 2 மணி நேரம் முழங்கால் படியிட்டு வாசிக்கிறார். அப்படிப்பட்டதான பலனை அந்த முதியவருக்கு யார் கொடுத்தா? ஆண்டவர் கொடுத்தான். இப்படிப்பட்டதான ஒரு வைராக்கியம் இன்னைக்கு நமக்கு இருக்குதா? எல்லாம் முடிந்து போயிட்டு ஒன்று நம்ம நினைக்க வேண்டாம். எதுவுமே முடிந்து போகலை. நம்முடைய முழங்கால் ஜெபம் எல்லாவற்றுக்கும் துவக்கம். நம்முடைய முழங்கால் ஜெபம் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு துவக்கம். நம்முடைய முழங்கால் ஜெபம் நம்முடைய நன்மைக்கு துவக்கம். நமக்கு செய்கிறதான எல்லா விதமான காரியங்களுக்கும் நம்முடைய முழங்கால் ஜெபம் துவக்கமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு இந்த துவக்கத்தை துவங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? ஒரு நல்ல ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதற்கேற்ற கிருபைகளை, ஆசீர்வாதங்களை, வல்லமைகளை, வரங்களை நீர் எனக்கு கற்றுக் கொடுங்க என்று சொல்லி ஒவ்வொருடைய கர்த்தரிடத்தில் கேட்போம். இந்த வாரம் முழுவதுமாக முழங்கால் ஜெபத்தை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். எலியாவை பார்க்கிறோம். எலியா முழங்கால் படிட்டு ஜெபித்ததினால் அவர் பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாவற்றையும் வெட்கத்திற்குள்ளாக தள்ள முடிந்ததாக நம்மால் பார்க்க முடிகிறது. நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவன். அவர் சொன்னதை செய்வார். நமக்கு கொடுத்திருக்கதான வாக்குத்தத்தங்களை நிச்சயமாக நிறைவேற்றுவார். இந்த வாரம் முழுவதும் நாம் பார்த்த காரியங்களை ஒரு விஷயம் நாம் திரும்பி பார்ப்போம். சாலமோனுடைய ஜெபத்தின் மூலமாக சாலமோன் அக்கினிமயமான ஜெப உணர்வுகளையும் மகிமையான ஆலயத்தின் உணர்வுகளையும் பெற முடிந்ததை நம்மால் பார்த்தோம். தானியேல் உலக ரீதியான எல்லா காரியங்களிலும் வெற்றியை கண்டுகொண்டதாய் நாம் பார்த்தோம். மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறதான ஒரு ஞானத்தை தானியேல் முழங்கால் ஜெபத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்டார். அதே போல பேதுரு அசாத்தியமான காரியங்களையும் கூட முழங்கால் ஜெபத்தின் மூலமாய் நொடி பொழுதிலே செய்து முடித்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழங்கால் ஜெபத்தின் மூலமாய் பலப்படுத்தப்பட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த முழங்கால் ஜெபம் மிகவும் அவசியமான ஒன்று. எப்படி தண்ணி ஜெபம் அவசியமானதோ, எப்படி குடும்ப ஜெபம் அவசியமான எப்படி உபவாச ஜெபம் அவசியமானதோ, முழங்கால் யுத்தமும் அவசியமானது. இந்த முழங்கால் யுத்தத்தை ஒருபோதும் நாம் மறந்து விட வேண்டாம். மறந்து ஒருபோதும் இருந்து விட வேண்டாம். ஆண்டவரிடத்தில் எப்போதும் ஜெபிக்கும் போது ஜெபம் என்று சொன்னாலே நம்முடைய முழங்கால்கள் முடங்க வேண்டும். நம்மை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். ஆண்டவருடைய ஜெபத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டதான கிருபைகளை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. நாம் தியானித்த இந்த காரியங்களை மனதில் வைத்து ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம ஜெபிப்போம். இன்றைக்கி இப்போ நான் சொல்ல இயேசுவின் நாமத்தினால வானோர் பூதலத்தோர் பூமியின்குள்ள யாவருடைய முழங்கால்கள் முடங்கும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட நடக்க கடவும். அப்படிப்பட்டதான கிருபைகளை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழி நடத்துகிறதான எங்களை இறக்குமிழ்ந்த பரலோக பிதாவே, இயேசுவை நோக்கி பார்க்க நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி சாமி. இந்த வாரம் முழுவதுமாக முழங்கால் ஜெபத்தை குறித்து நாங்கள் தியானிக்க கர்த்தர் நீர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த முழங்கால் ஜெபத்தின் மூலமாக யார் யார் என்னென்ன நன்மைகளை பெற்றுக்கொண்டார் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். நாங்களும் கூட சாமி இந்த நன்மைகளை சுதந்திரிப்பதற்கு பாக்கியவான்களா நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரை அப்படி செய்வதற்காக உமக்கு நான் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான ஒவ்வொருவரும் ஆண்டவரே முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதற்கு ஏற்ற கிருபைகளை ஆண்டவரே அப்படிப்பட்டதான வல்லமே நீர் அவங்க ஒவ்வொருவருக்கும் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆவியானவர் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பரான இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே இவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே. ஆமென், ஆமென். மகிமை